மாவட்டம் காங்கேயம் சிவன்மலை பகுதியில் இயங்கி வரும் யுவராணி கல் குவாரியில் சட்டவிரோத வெடிப்பொருட்கள் பயன்படுத்துவதாகவும் அதன் தடயங்களை மறைக்க முயற்சி நடப்பதாகவும் எழுந்த குற்றச்சாட்டுகள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. இந்நிலையில் ரமலான் விடுமுறை நாளில் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மைன்ஸ் சேஃப்டி சென்னை இயக்குநர் மகேஷ் கட்டாலா ஆய்வுக்கு வந்தபோது தமிழ்நாடு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்க ஒருங்கிணைப்பாளர் முகிலன் தலைமையில் பொதுமக்கள் அவரை முற்றுகையிட்டு கேள்விகள் எழுப்பினர். கல்குவாரியில் வெளிநாட்டிலிருந்து சட்டவிரோதமாக கடத்தி வரப்பட்ட வெடிப்பொருட்கள் பயன்படுத்தப்பட்டதாகவும் இதனால் புகார் கொடுத்த குடும்பத்தினரை கொல்ல முயற்சி செய்யப்பட்டதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. மேலும் இதற்கான தடயங்களை சட்ட ரீதியாக மறைக்க முயற்சிகள் நடந்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. இதுகுறித்து தமிழ்நாடு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்க ஒருங்கிணைப்பாளர் முகிலன் தலைமையில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்க பொறுப்பாளர் ராமப்பட்டினம் சிவசாமி உள்ளிட்டோர் அடுக்கடுக்கான ஆதாரங்களை முன்வைத்து சட்டப்படியான கேள்விகளை எழுப்பினர். பின்னர் பேசிய தமிழ்நாடு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்க ஒருங்கிணைப்பாளர் முகிலன், மேலும் இந்த நிகழ்வில் செல்லப்பம்பாளையம், ரெட்டிவலசு, ராயர்வலசு கிராம பொதுமக்களும் இதில் பங்கேற்றனர். இந்த சூழ்நிலையில் ஆய்வு அதிகாரிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மைன்ஸ் சேஃப்டி இயக்குநர் மகேஷ் கட்டாலா ஆய்வு செய்யாமல் திரும்பி சென்றதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. யுவராணி கல்குவாரி சட்டவிரோதமாக செயல்படுகிறது. அரசின் விதிகளை மீறி குவாரியை சுற்றி 10க்கும் மேற்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட வீடுகள் இருக்கிறது என்று பல்வேறு ஆதாரங்களை கொடுத்து அந்த அடிப்படையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அனுப்பிய வட்ட கண்காணிப்பு குழு இதை ஆய்வு செய்து இன்னும் அறிக்கை தராமல் இருக்கிறார்கள். இந்த நிலையில் இங்கே தொடர்ந்து அதிகப்படியான இடையோடு போகிறது என்று நாங்கள் புகார் கொடுத்த அடிப்படையில் கடந்த 12ஆம் தேதி அன்று காங்கேயம் வட்டாட்சியர் தலைமையில் பேச்சுவார்த்தை நடந்தது. அதில் குவாரி உரிமையாளரும் கலந்து கொண்டார்கள். அந்த பேச்சுவார்த்தையில் 5 மணிக்கு மேல் குவாரி இயங்கக்கூடாது என்று கனிம வளத்துறை அதிகாரிகள் கடுமையாக தெரிவித்தார்கள். அது மட்டுமல்ல, அனுமதிக்கப்பட்ட வெடியை மட்டுமே பயன்படுத்த வேண்டும், சட்டவிரோதமான வெடியை பயன்படுத்தக்கூடாது என்றும் தெரிவித்தார்கள். மேலும் குவாரி, எம்சாண்ட் கிரஷர் அனைத்துக்கும் சிசிடிவி கேமரா மாட்ட வேண்டும் என்று தெரிவித்திருந்தார்கள். ஆனால் இவர்கள் ஏற்கனவே மாட்டியிருந்த குவாரிக்கு ஏற்கனவே சிசிடிவி கேமரா கிடையாது. கிரஷர், எம்சாண்டுக்கு மாட்டியிருந்த சிசிடிவி கேமராவை அதுக்கு பின்னாடி கழட்டிட்டாங்க. அது மட்டுமல்லாமல் குவாரிக்கும் சிசிடிவி கேமரா மாட்டல. அதன் பின்பு கடந்த 17ஆம் தேதி அன்று தொடர்ந்து இந்த குவாரியினுடைய தென்புறமும் கிளபுறமும் நிலம் வைத்திருக்கக்கூடிய சம்பத்குமார் மற்றும் அவருடைய சகோதரியோடு இந்த தடத்தில் வருகிறார்கள். அவர் வரும்பொழுது கேட்கிறார், குவாரி ஆட்கள் நிற்கிறார்கள் எல்லையில், கேட்குறாங்க ஏதாவது வெடி வைக்கிறீங்களான்னு. இல்லை போங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் கிட்டத்தட்ட இது ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரமானது. இவங்க வர்றாங்க. வர்றப்ப வெடி வைத்து கற்கள் வந்து விழுந்து இவருடைய சம்பத்குமாருடைய சகோதரி கடுமையாக பாதிக்கப்பட்டு காங்கேயம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை பெற்று மேல் சிகிச்சைக்காக திருப்பூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பிச்சுட்டாங்க. அவங்க தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றாங்க. இது புகாராக கொடுக்கப்பட்டு 18ஆம் தேதி அன்று எஃப்ஐஆராக பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதில் எஃப்ஐஆரில் வெடிமருந்தை சட்டத்திற்கு புறம்பான முறையில் கையாண்டது என்பது மட்டும்தான் இருக்குது. இந்த வெடிமருந்து எங்கிருந்து வந்தது என்பதை பற்றி எதுவும் இல்லை. அது மட்டுமல்லாமல் இந்த தடய அறிவியல் துறை ஃபேரன்சிக் டிபார்ட்மெண்ட் ஆய்வு பண்ணாதான் இவங்க சட்டப்படியான நாணல் வெடி வெடிச்சா, மற்றொரு முறையில் வெடிச்சா கற்கள் வெளியே வராது. ஆனால் குவாரிக்கு வெளியே கல் உளுந்து ஒருத்தர் உயிர் போகக்கூடிய, அது திட்டமிட்ட சதியாக கொலை முயற்சி பண்ணியிருக்காங்க. இந்த நிலையில் இவங்க ஆய்வுக்கு வந்திருக்காருன்ட்டு இன்னைக்கு டிஜிஎம்எஸ் என்று சொல்லக்கூடிய டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மைன் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்லேருந்து மகேஷா கட்டாலா என்பவர் வந்திருக்கிறார். இவர் வந்தோடனே எங்கிட்ட பேசணுன்னே எனக்கு இது தெரியாது, ஏன்னா இது உடனடியாக இந்த மாதிரி வெடிச்சம்பவம் நடந்தால் உடனடியாக மைன்ஸ் டிபார்ட்மெண்ட் அவருக்கு தெரிவிச்சிருக்கணும். சட்டத்தில் தெளிவாக அதில் குறிப்பிட்டிருக்காங்க, என்னது இந்த மாதிரி வெடிச்சம்பவம் நடந்தால் உடனே கொடுக்கணுங்கிற மைன்ஸ் இதுலேயே செயல்முறை ஆணையிலேயே சொல்லியிருக்காங்க. ஆனால் அவர்கள் தெரிவிக்கல. இவர் வந்தவர் எனக்கு தெரியாதுங்கிறார். ஆனால் இவர் வர்றதுக்கு முன்னாடியே நேற்றே புகார் மனு அனுப்பப்பட்டாச்சு இவங்க துறைக்கு, நாங்கள் அனுப்பிச்சுட்டோம். அது மட்டும் இல்லாமல் இவரே ஒரு 4 பேர் அழைச்சி பேசினாங்க. இங்கே வந்தவர் என்ன பண்ணாருன்னா, முதல்ல சரி நான் எந்த ஆய்வும் பண்ணலை, என்ன தடயம் அழிஞ்சிருங்கிறீங்க, எனக்கு 2வது நடந்த சம்பவம் தெரியாது, இந்த பாம் பிளாஸ்ட் சம்பவம், ஒருவர் சதித்தனமாக கொல்ல பார்த்த சம்பவம் எனக்கு தெரியாது, எனவே நீங்கள் எழுதி கொடுங்க, நான் ஆய்வு பண்ணலை போயிடுறேன்னு சொல்லி சொன்னார். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, நான் ஆய்வு பண்ணியே தீர்வுங்கிறார். எதற்கு ஆய்வு? நான் கேட்குற கேள்வி, சட்டவிரோத வெடிமருந்து வெளிநாட்டிலிருந்து கடத்தி கொண்டு வந்திருக்காங்க. இதை கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு டிஜிஎம்எஸ்க்கு இருக்குது. அது காவல்துறைக்கும் வருவாய்த்துறைக்கும் மட்டுமல்ல, ஒன்றிய அரசனுடைய டிஜிஎம்எஸ்க்கும் இருக்குது. ஆனால் இவங்க அதை பண்ணாமல் என்ன பண்ணுறாங்க, நான் வந்த வேலையை தான் பண்ணுவேன், நான் இவங்க எல்லா இடத்துலையும் படுகொலை நடந்தது. ஏற்கனவே கோடங்கிபாளையத்தில் எஸ்ஜி கல்குவாரியில் படுகொலை நடந்தது. இவங்க வந்தாங்க, எந்த பாதிப்பும் இல்லைன்னு கொடுத்து போட்டு போனாங்க.
கொடுத்து போட்டு மறுபடியும் படுகொலை நடந்தது, வெடி வச்சு செத்தாங்க. இதே மாதிரி கோக்கலையில் வந்து திருச்செங்கோட்டை பக்கத்தில் இதே நபர் தான் வந்தார், மகேஷ் தான் வந்தார். அந்த அன்னைக்கு நானும் அங்கே இருக்கிறேன். வந்து 10க்கும் மேற்பட்ட வீடுகள் இல்லீகலாக இருக்குதுன்னு தாசில்தாரும் வீடியோவுமே கொடுத்துருக்காங்க. ஆனால் இவர் போய் என்ன ஒன்று இன்னைக்கு வரைக்கும் ரிப்போர்ட் தர மறுக்கிறார். அதை இப்படி எல்லா இடத்திலும் பணத்தை வாங்கி கொண்டு முழுக்க சட்டத்துக்கு உரமாக டிஜிஎம்எஸ் வந்து முழுக்க பணம் வாங்குற வேலை தான் நடக்குது. நான் இன்னொன்று கூட சொல்கிறேன், சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி அவர்கள் 23 கோடி ரூபாய் அவருடைய குவாரியில் வந்து அதிகப்படியாக கனிமங்களை வெட்டி எடுத்திருக்காங்க. 23 கோடி ரூபாய் கனிமங்களை வெட்டி எடுக்கணும்னா 200 டன் வெடிமருந்து சட்டவிரோதமாக வெளிநாட்டிலேருந்து கடத்தி கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் ஏன்னா மணல் மாதிரி வெறும் ஜேசிபி வச்சு வெட்ட முடியாது, இதற்கு வெடிமருந்து தேவை. நாணல் வெடி இல்லாமல் வெளிநாட்டிலிருந்து தான் வெடிமருந்து கொண்டு வரணும். சட்டவிரோதமாக ஒரு பயங்கரவாத செயலில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவரை ஈடுபட்டிருக்கார். இன்னைக்கு வரை நடவடிக்கை இல்லை. கோடங்கிபாளையத்தில் உயர்நீதிமன்ற நீதிபதி பரத சக்கரவர்த்தி அவர்களே கோடங்கிபாளையம் ராமகிருஷ்ணன் குவாரி வந்து 20 லட்சம் மெட்ரிக், அதாவது 60 லட்சம் டன் 20 லட்சம் கனமீட்டர் சட்டவிரோதமாக வெட்டி எடுத்ததுக்கு 810 டன் 81 லாரி சட்டவிரோத வெடிமருந்து பயன்படுத்தப்பட்டிருக்குது. அவரை கிரிமினல் வழக்கில் கைது பண்ணணும்னு சொல்லி மரியாதைக்குரிய நீதியரசர் பூமி தாயின் வயிற்றை இந்த கல்குவாரி உரிமையாளர்கள் கிழிக்கிறார்கள் என்று சொல்லி அவரை கைது பண்ண சொல்லி உத்தரவு போட்டார், கிரிமினல் வழக்கு பண்ண சொல்லி. அவர் இப்போ ஏபி வாங்கியிருக்கார், சுப்ரீம் கோர்ட்டில் போய் அந்த குவாரி உரிமையாளர் முன்ஜாமீன் வந்து பெற்றிருக்கார். இந்த குவாரிக்காரரை கைது பண்ணியிருக்கணும். இப்போ சட்டவிரோத வெடிமருந்து கொண்டு வந்ததுக்கு இது ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் வந்து அதை உறுதிப்படுத்தணும். இன்னைக்கு வரை நேற்று கலெக்டர்கிட்ட நாங்கள் மனு கொடுத்துட்டு வர்றோம். கலெக்டர் எல்லா ஆய்வும் முறைப்படி செய்யப்படும் சொல்கிறேன். இன்னொன்று, இந்த வழக்கை என்ஐஏக்கு மாற்ற சொல்கிறோம், தேசிய புலனாய்வு முகாமைக்கு மாற்ற சொல்கிறோம். கோயம்புத்தூரில் ஒரு சிலிண்டர் வெடிச்சதை என்ஐஏக்கு மாற்றிருக்காங்க. இப்போ தேர்தல் நேரத்தில் சட்டவிரோத வெடிமருந்து இங்கே கொண்டு வந்திருக்காங்க. இந்த சட்டவிரோத வெடிமருந்தை கொண்டு வந்து இங்கே பயன்படுத்துவதன் மூலம் இங்கே வந்து பயங்கரவாத செயல் அரங்கேறி இருக்குது. இவர்களுக்கு இந்த வெடிமருந்து எங்கிருந்து வந்தது? நாளைக்கு இந்த குவாரியில் வைக்கிற வெடிமருந்து தேர்தல் சாவடியிலையும் வைக்க முடியும், ஓட்டு கேட்குற இடத்துல வைக்க முடியும், பொதுக்கூட்டத்திலையும் வைக்க முடியும். இது எதை நான் கற்பனைன்னு சொல்லலை. இங்கிருந்து வெடிமருந்து கடத்திட்டு போய் அண்டை மாநிலங்கள் பிடிபட்டு, கேரளாவில் பிடிபட்டிருக்கு, கர்நாடகாவில் திருப்பூர் மாவட்டத்திலிருந்து சட்டவிரோத வெடிமருந்து பிடிக்கப்பட்டிருக்குது. பல தீவிரவாத அமைப்புகள் இங்கே இருக்கிறதா வந்து கைது பண்ணிட்டு போகிறாங்க டெல்லியிலிருந்து வந்து. அப்போது இங்கே நாம் கேட்கறது மிக முக்கியமான பிரச்சனை. இங்கே சட்டவிரோத வெடிமருந்து வந்திருக்குது, அதை தடை அறிவியல் துறை வந்து கண்டுபிடிக்கணுங்கிறோம். 5 மணிக்கு மேலே குவாரி எங்காவது 6:45 மணிக்கு எது குவாரி இயக்கினேன்? ஏன் கேமரா இருந்த கேமராவை கழட்டினேன்? அப்போ திட்டமிட்டு ஒரு படுகொலையை அரங்கேற்றுகின்ற ஒரு சதிச்செயலை அரங்கேற்றுகிற வேலை பண்ணியிருக்காங்க. இதற்கு டிஜிஎம்எஸ் துணை போகுது. ஒன்றிய அரசனுடைய டிஜிஎம்எஸ் யுவராணி கல்குவாரி சட்டவிரோதமாக வெடிவைப்பு நடந்த சம்பவத்தை மறைப்பதற்கு நாங்கள் டெஸ்ட் குழி பார்க்கணும்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு செயலை செய்கிறார்கள். இதை நாங்கள் தேர்தல் ஆணையம் வரைக்கும் எடுத்துகிட்டு போவோம், மத்திய தேர்தல் ஆணையம் எடுத்துகிட்டு போவோம். இவர்கள் லஞ்சத்தை வாங்கி கொண்டு இங்கே பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் கூட சொல்கிறேன், இங்கே தேர்தல் ஆணையராக பல்வேறு மாநிலத்திலிருந்து இங்கே வந்திருக்காங்க, அப்சர்வராக, கண்காணிப்பாளராக. இவர்களுக்கு பூரா செலவு எங்கிருந்து பண்ணுறாங்க? இந்த செலவு பூரா குவாரி உரிமையாளர்கிட்ட வாங்கி மைன்ஸ் தான் செலவு பண்ணுறாங்கன்னு சொல்லி ஆதாரபூர்வமாக எங்களுக்கு தெரிய வந்திருக்கு. இதை வெளிப்படையாக அரசு அறிவிக்கணும். இங்கே வந்திருக்கக்கூடிய வெளிமாநில அப்சர்வர்ஸுக்கு, வெளிமாநில தேர்தல் கண்காணிப்பாளருக்கு, அவங்க தங்குற இடத்துல இருந்து, அவங்களுக்கு வாகன செலவுல இருந்து, அவர்கள் உண்ணுகின்ற உணவுல இருந்து, அவங்க போகின்ற வழி வரைக்கும் யார் செலவு செய்யறாங்க? கனிம வளத்துறை தான் செலவு செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இல்லீகல் குவாரிட்ட காசை வாங்கி தான் எங்களுக்கு செலவு பண்ணிட்டு இருக்காங்க, பல கோடி ரூபாய். எனவே இதெல்லாம் உள்ளடக்கி இருக்குது. எனவே இந்த டிஜிஎம்எஸ்ல வந்திருக்க டைரக்டர் மகேஷ் சட்டாலா வந்திருக்காரு. அவர் இதை வந்து மிகப்பெரிய ஒரு லஞ்சம் பெறுகின்ற நோக்கத்தோடு இந்த செயலை பொதுமக்களுடைய எதிர்ப்பை மீறி பண்றாரு. இப்படி பண்ணுவது மிகப்பெரிய சட்டவிரோத குற்றம். இவர் போய் பார்த்து இது வரைக்கும் ஒரு குவாரி கூட இல்லீகல் அவர் கொடுத்ததே கிடையாது. எல்லா குவாரியும் என்னது சேஃப்டியா வெடிக்கானது அவர் கொடுத்துருக்காரு. வச்ச பின்னாடி அடுத்தது செத்து போவாங்க. எனவே இதை வந்து வன்மையை நாங்கள் கண்டிக்கிறோம். அவர் இப்போ போனார்னா இதை வந்து நாங்கள் தலைமை தேர்தல் ஆணையர் வரைக்கும் எடுத்துட்டு போய் இவர் மேலே கிரிமினல் நடவடிக்கை எடுக்கிறதுக்காக நாங்கள் முறையிடுவோம். இதற்காக வழக்கும் பதிவு செய்வோம்.